பேதுருக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன். சும்மா கூட இருக்கவன் என்ன நோண்டிட்டே இருக்கிறானுங்க, டென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனால கத்தியை எப்போதும் ரெடியாகவே வச்சிருக்கிறான். எடுத்து டமால்னு போட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். மன்னிக்கலாமா மன்னிக்க வேண்டாமான்னு ஒரு விதமான பதட்டம் இவனுக்குள்ள இருந்துட்டே இருக்குது. அதனால தலைவர்கிட்ட கேட்டு கன்க்ளூஷன் பண்ணிடுவோம். ஒரு 7 டைம் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், 7 டைம் மன்னிச்சிடலாம், 8ஆவது டைம் எடுத்தவனா போட்டுடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால கேட்கறான், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதனால சில ஏதோ ப்ராப்ளம் அவனுக்கு, அதனால கேட்கறான். அவர் சொல்லிட்டாரு 7 70 அப்படின்னா 7 × 70 இல்ல 70 70 70 × 70 அது கணக்குலயே வராது, நம்பர் போட்டிங்கன்னா கால்குலேட்லேயே வராது. அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு நீங்கள் கொடுக்கணுன்ட்டாரு. அதெல்லாம் அவனால் ஏற்றுக்க முடியல. அவனுக்கு புரிகிற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு. அவங்க நாட்களில் இருந்த அரசாங்கம், நாணயம், பணம், பழக்க வழக்கம், கலாச்சாரத்தெல்லாம் வச்சு ஒரு கதையை சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ரொம்ப சக்ஸஸாக சொல்கிறாரு, பயங்கரமாக சொல்கிறாரு. ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தில் கணக்கு பார்க்கணும்னு உட்காருக்காரு. அப்போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருத்தன் வந்தானாமா. அவனை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இவன் ஏகப்பட்ட கடன், ராஜ்யத்துக்கே சேதம் உண்டாக்குற அளவுக்கு ஒரு கடன் இவன் பண்ணிட்டான். அவனால் அந்த கடனை கொடுக்க முடியல. இந்த 16,000 தாலந்து அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கதையோட வெயிட்டே என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு தாலந்து ஒரு வருஷத்தினுடைய இன்கம். ஒரு வருஷம் ஃபுல்லா நீ சம்பாரிச்சா ஒரு தாலந்து தான் உன்னால் சம்பாதிக்க முடியும். அப்போ 10,000 தாலந்துனா எத்தனை வருஷம் சம்பாதிக்கணும்? 10,000 தாலந்துனா 10,000 வருஷம் சம்பாத்தியத்தினுடைய பணம் இது. 10,000 வருஷம் சம்பாரிச்சு ஒரு மனுஷன் நஷ்டமாயிட்டான், ஏமாத்திட்டானா அந்த ராஜாவுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இயேசு இந்த கதையை எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போறாரு. எப்படி கொண்டு போறாருன்னா 10,000 தாலந்துன்றாரு. அமெரிக்கா மதிப்பின்படி $70,000. $70,000 இந்தியா மதிப்பு எவ்வளோன்னா 50 லட்சம். 50 லட்சம் × 10,000 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா, அது எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல. கால்குலேட்டர் சொல்லிருச்சு, இதுக்கப்புறம் என்னால் இடம் இல்லை, 0 போட முடியாது, கணக்கை நிப்பாட்டிரு அப்படின்னுச்சு. அந்த மாதிரி ஒரு கணக்கை சொல்லி அவனுங்களை எக்ஸ்ட்ரீமுக்கு கூட்டு போறாரு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை சொல்ல போறாரு. அதனால அவன் வாங்கின கடன் எப்படின்னா, அவனாலையும் அதை கொடுத்து தீர முடியாது, அவன் வம்சத்தினாலும் கொடுத்து தீர முடியாது. எத்தனை வருஷம் அவனுடைய சந்ததி பூமியில் வாழ்ந்தாலும் சம்பாரிச்சாலும் அப்படிப்பட்ட கடனை அவனால் கொடுத்து தீர்க்கவே முடியாது. அப்படி ஒரு கதையை சொல்றாரு. அதனால அந்த ஊழியக்காரன் என்ன பண்றானா, தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாய் இரும். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி, ரொம்ப பயங்கரமான வார்த்தை இது, மனதிறங்கி. இந்த வார்த்தையை நீங்க எதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா, அந்த அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ராஜா மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னே சரி மன்னிச்சிடறேன் அப்படின்றாரு, மனதிறங்குறாரு. மன்னிச்சிடலாம், மனது எப்படிங்க இறங்க முடியும்? யாருங்க இந்த ராஜா? இவனுக்கு மனதிறங்கினார், அவனை விடுதலை பண்ணி கடனை அவனுக்கு மன்னித்து விட்டார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அவனை விடுதலை பண்ணினார், அவன் கடனை மன்னித்தார், அவனை போன்னு விட்டுட்டாரு.